குட் மார்னிங் சார். இன்ஸ்பெக்டர் ஜெண்டே நெட்ஃப்ளிக்ஸில் டேரக்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஹிந்தி படம். ஜெயிலேருந்து தப்பிக்கிற ஒரு பயங்கரமான தீவிரவாதி, அந்த தீவிரவாதியை தேடி பிடிக்கிற போலீஸாக நம்ம மனோஜ் பாஜ்பாய். இதுதான் அந்த படத்தோடைய கதை. இந்த மாதிரி கதை வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் கதை வந்து யூஸ்வலி ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபன்னான ஜாலியான படமாக எடுத்திருக்காங்க. மனோஜ் பாஜ்பாய் ஜென்ரலி எந்த ரோல் கொடுத்தாலும் கதற விடுவாப்பில். இந்த படத்துலேயும் ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸு, ரொம்ப ஃபன்னியான சீன்லாம் கூட சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதாவது அவர் கூட இருக்கிற 1-2 போலீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு போலீஸ் மாதிரி ஒன்றுக்காகாத போலீஸாக இருப்பாங்க. அவங்கள வச்சுட்டு அவர் அந்த ஆப்ரேஷனை ரன் பண்ணுறதெல்லாம் உண்மையிலேயே ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி மகாராஷ்டிரா போலீஸாக கோவா போலீஸான ஒரு ஈகோ கிளாஷ்லாம் வரும். அந்த சீனில் கூட சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவர் இருந்தாலே அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே படத்தை வந்து அந்த சீனை வந்து சூப்பராக எலிவேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவரை தாண்டி அவர் கூட போலீஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் வருவார். அவர் தான் அவர் பேர் பாலச்சந்தர் கணம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு பயந்தாங்குழி போலீஸு. அவரை வச்சு தான் படத்தில் பல ஃபன் காட்சிகள். அவர் இருந்தாலே சீனில் பயங்கர காமெடியாக இருக்கும். அந்த கேரக்டரே டுவோர்ட்ஸ் த எண்ட் ஒரு மாதிரி எமோஷனலாக மாற்றிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், மனோஜ் பாஜ்பாய் அவங்க ஒய்ஃபுக்கும் அது ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும். அதுவுமே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். படத்தில் நிறைய அந்த ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இருக்கும். படத்தில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் படம் சில நேரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். பட் இருந்தாலும் படம் அங்கங்கே ஒரு ட்ராக் ஆகும். ஏன் ட்ராக் ஆகும்னா மொத்த கதையுமே இந்த தீவிரவாதியை தேடி பிடிக்கிறது தான். அந்த தீவிரவாதி பல காட்சிகளில் ஹீரோ கண்ணு முன்னாடியே இருப்பாப்புல. இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தப்பிச்சு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டா அந்த சீன்லேயே படம் முடிகிற மாதிரி ஆயிரும். அதனாலேயே இந்த 2 மணி நேரம் படத்தையே ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பல இடங்களில் தோணுச்சு. இருந்தாலும் ஒரு பெருசாக போர் அடிக்கிற. இன்னொன்று, இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக கிடையாது, ஒரு காமெடி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கண்டிப்பாக காமெடி இருக்குது, நல்லா சிரிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. பட் அது இன்னும் 4 சீன் இருந்துச்சுன்னா இன்னொரு கம்ப்ளீட் காமெடி படமாக கூட தோணியிருக்கலாம். இது வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கும் சேர்த்து இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் காமெடி படத்துக்கும் சேர்த்து இல்லாமல் கொஞ்சம் நடுவில் இருந்துச்சு. அது ஒரு சின்ன ட்ராபேக்காக எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் ரன் டைமுக்கு தாராளமாக ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான். பாய்.